வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, சிபிஎஸ்சி போர்டில் சாம்பிள் கொஷின் பேப்பர் வந்து 9th October 2020 சாம்பிள் கொஷின் பேப்பர், ஸ்டாண்டர்ட் ஒரு கொஷின் பேப்பர், பேசிக் ஒரு கொஷின் பேப்பர் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம பேசிக் கொஷின் பேப்பர் டோட்டலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த பேசிக் கொஷின் பேப்பரில் டோட்டல் கொஷின் பேப்பரை ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண முடியாது, ஒரு செக்ஷனாக ஒரு வீடியோ போட்டுட்டு போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் டே என்ன பண்ண போகிறோன்னா, செக்ஷன் 1, ஸோ 1 மார்க் கொஷின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் சிபிஎஸ்சி சாம்பிள் கொஷின் பேப்பர் 9th October 2020 போர்டில் ரிலீஸ் பண்ணது. இந்த பேட்டர்னில் தான் உங்களுக்கு கொஷின் பேப்பர் வரும் ரிலீஸ் பண்ணாங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு செக்ஷன் 1 பார்ட் A கொஷின்ஸ் ஃபுல்லாக பார்க்கலாம். நாளைக்கு வந்து கேஸ் ஸ்டடி கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பார்ட் A செக்ஷன் 1. ஸோ எக்ஸ்பிரஸ் 156 as the ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைம் நம்பர் அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம், 156ன்றத ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர் எழுதணும். ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஸோ கவனிங்க ஃபஸ்ட் கொஷின். ஸோ 156 as a ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு எப்பயுமே நீங்கள் மினிமம் நம்பரில் செக் பண்ணுங்கள். ஸோ 2, ஸோ என்ன வரும், 7 2s are 14, ரிமைண்டர் 1, ஸோ 8 2s are 16. ஸோ நெக்ஸ்ட் அகெயின் 2, ஸோ 3 2s are 6, ரிமைண்டர் 1, 9 2s are 80. So 3, so 1 3s are 3, 3 3s are 9. So again next 13, so 1. So 156 prime number உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர், ஸோ 2 into 2 into 3 into 13. ஸோ இதுதான் 156 of the ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின். ஸோ 2 into 2, 2 square into 3 into 13 எழுதலாம். ஸோ செகண்ட் கொஷின் பாருங்கள். ஸோ ரைட் a quadratic polynomial whose sum of zeros is 2 and the product is -8 சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது யூனிட் 2. ஸோ நமக்கு இதுக்கு ஃபார்முலா தெரியும், குவாட்ராட்டிக் பாலினாமியல் கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் ஜீரோஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ஜீரோஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ஜீரோஸ் அப்படின்னா கொடுத்துருக்கிற சம் ஆஃப் ஜீரோஸோட வேல்யூ 2, ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸோட வேல்யூ வந்து கொஷினில் கொடுத்துருக்கிறது -8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ஜீரோஸ்னால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ஜீரோஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ஜீரோஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x, ஸோ ப்ளஸ் இன்டூ மைனஸ் -8 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 8 ஈக்குவல் டு 0 அப்படின்றது தான் உங்களுக்கு என்னது, குவாட்ராட்டிக் பாலினாமியல். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். கிவன் தட் HCF 96, 404 is 4, find the LCM of 96, 404. ஓகே, ஸோ இது யூனிட் 1ல் இந்த கான்செப்ட் வரும். ஸோ இதுக்கு நமக்கு ஃபார்முலா என்னது, HCF இன்டூ LCM ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். ஸோ HCFோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, LCM கண்டுபிடிக்கணும். அதோட 2 நம்பர்ஸ் என்னென்னு சொல்லிட்டாங்க, 96, 404. ஸோ இதே கொஷினே உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ கவனிங்க. ஸோ தேர்ட் கொஷின். ஸோ HCF இன்டூ LCM ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? ஸோ இப்போ HCFோட வேல்யூ உங்களுக்கு என்ன கொடுத்துட்டாங்க, 4ன்னு கொடுத்துட்டாங்க. எல்சிஎம்மோட வேல்யூ தெரியாது. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ், அந்த 2 நம்பர்ஸ் தான் உங்களுக்கு என்னது, 96, 404. 96 இன்ட்டு 404, ஏன்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வந்துடும், 96 இன்ட்டு 404 டிவைடட் பை 4. ஸோ கேன்சல் பண்ணால் என்ன வரும், 1 4s are 4, 101. ஸோ 101 இன்ட்டு 96, ஸோ 606 909 6996. ஸோ இப்போ ஆன்சர் உங்களுக்கு என்னது, எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ் 9696. இந்த ஆன்சர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஷின். ஸோ ஆன் கம்பேரிங் த ரேஷியோஸ் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட், ஃபைண்ட் அவுட் வெதர் த பேர் ஆஃப் ஈக்குவேஷன் x - 2y ஈக்குவல் டு 0 and 3x plus 4y minus 20 equal to 0 is consistent or inconsistent சொல்கிறாங்க. ஓகே, ஸோ 2 ஈக்குவேஷன் கொடுத்து உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இன்கன்சிஸ்டன்ட்னு கேட்குறாங்க. ஸோ முதல்ல உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டோட கண்டிஷன் என்ன, இன்கன்சிஸ்டண்ட்டோட கண்டிஷன் என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு தெரியும். ஸோ இப்போ இங்கே தேர்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ கன்சிஸ்டண்ட்டோட கண்டிஷன் என்ன, இன்கன்சிஸ்டண்ட்டோட கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
ஸோ இந்த தேர்ட் யூனிட்டில் லாஸ்ட் சம்மரியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ if the line intersecting point யூனிக் சொல்யூஷன் இருக்கும்போது கன்சிஸ்டன்ட், அதே மாதிரி இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் இருக்கும்போது கன்சிஸ்டன்ட், நோ சொல்யூஷன் இருக்கும்போது இன்கன்சிஸ்டன்ட். ஸோ யூனிக் சொல்யூஷன் என்ன, இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ், நோ சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு இந்த முன்னாடி இருக்கிற டேபிளில் தரவா தெரியும். ஓகே, இந்த டேபிள். ஸோ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா எது யூனிக் சொல்யூஷன், எது இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன், எது நோ சொல்யூஷன் தெரியும். ஸோ யூனிக் சொல்யூஷனோட கண்டிஷன் என்னது உங்களுக்கு a1/a2 நாட் ஈக்குவல் டு b1/b2. இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் மூணுமே ஈக்குவல். ஸோ நோ சொல்யூஷன்ன்றது a1/a2 ஈக்குவல் டு b1/b2 நாட் ஈக்குவல் டு c1/c2. ஸோ அப்போது இந்த ரெண்டு கண்டிஷன் நமக்கு என்னது கன்சிஸ்டன்ட். ஸோ இந்த கண்டிஷன் இன்கன்சிஸ்டன்ட். தட் மீன்ஸ் a1/a2 நாட் ஈக்குவல் டு b1/b2வும் மூணுமே ஈக்குவல் வந்தாலும் கன்சிஸ்டன்ட். ஃபஸ்ட் ஒன் ஈக்குவல் வந்துட்டு செகண்ட் நாட் ஈக்குவல் வந்து அது உங்களுக்கு என்னது இன்கன்சிஸ்டன்ட். ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் உங்களுக்கு எல்லாமே கிளியராக இருந்தால் தான் இந்த மாதிரி இன்டர்செக்டிங் கேட்டாலோ இல்லை கோயின்சிடென்ட் பேரலல் கேட்டாலோ இல்லை கன்சிஸ்டன்ட் இன்கன்சிஸ்டன்ட் கேட்டாலோ எழுதும்போது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ கவனிங்க. ஸோ கொஷினில் கேட்டிருக்கிறது ஆனால் பேர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் ரெண்டு ஈக்குவேஷன் கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்கிறது x - 2y = 0. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் 3x + 4y -20 = 0 கொடுத்துருக்காங்க. ஸோ -20 நம்பர் ரைட் ஹேண்ட் சைடு எடுக்கும்போது +20 ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு a1/a2. ஸோ a1/a2னும் போது 1/3. ஸோ நெக்ஸ்ட்டு b1/b2 ஈக்குவல் ஸோ -2/4. ஓகே, ஸோ -2/4 போட்டோன்னா -1/2. ஸோ நெக்ஸ்ட்டு c1/c2. c1/c2னா 0. ஸோ அப்போ a1/a2 உங்களுக்கு கண்டிஷன் என்ன வருது, நாட் ஈக்குவல் டு b1/b2ன்னு வருது. ஸோ a1/a2 நாட் ஈக்குவல் டு b1/b2னா இந்த கிவன் ஈக்குவேஷன் உங்களுக்கு என்னது கன்சிஸ்டன்ட். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெண்டுமே நாட் ஈக்குவல் வந்தாலும் கன்சிஸ்டன்ட் தான், மூணுமே ஈக்குவல் டு வந்தாலும் கன்சிஸ்டன்ட் தான். a1/a2 ஈக்குவல் டு b1/b2 நாட் ஈக்குவல் டு c1/c2ன்னு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்னது இன்கன்சிஸ்டன்ட். ஸோ அப்போது therefore the given pair of linear equations is consistent. சரிங்களா? ஸோ கன்சிஸ்டன்ட்னு எழுதிடணும். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இஃப் a and b are product of coprime then find the HCF of a, bன்னு சொல்கிறாங்க. ஸோ a and bன்றது வந்து ஒரு கோப்ரைமோட ப்ராடக்ட் அப்படின்னா HCF ஆஃப் a, b அப்படின்றது சொல்லி உங்களுக்கு என்னென்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ப்ராடக்ட் ஆஃப் கோப்ரைம் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். யூனிட் 1ல் அந்த √3 is irrational அப்படின்றதில் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ கோப்ரைம் அப்படின்னா அதோட காமன் ஃபேக்டர் நமக்கு 1 மட்டும்தான் இருக்கணும். ஸோ இதுதான் கோப்ரைம் அப்படின்றது. ஸோ காமன் ஃபேக்டர் 1 மட்டும் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ 3 and 8ன்னு எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேன். ஸோ 3யோட ஃபேக்டர் உங்களுக்கு 1,3, 8ஓட ஃபேக்டர் 1, 2, 4, 8. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் எனக்கு காமன் நம்பர் என்னது 1. ஸோ அப்போ எனக்கு 3 and 8 ஆர் கோப்ரைம் நம்பர்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போது HCF ஆஃப் a, bன்னு சொல்கிறாங்க. ஸோ HCF ஆஃப் a, b இந்த ரெண்டு நம்பரும் கோப்ரைம் நம்பர் அப்படின்றாங்க. ஸோ இந்த ரெண்டு நம்பரும் கோப்ரைம் நம்பர்னால் கண்டிப்பாக உங்களுக்கு காமன் ஃபேக்டர் என்ன தான் 1 தான். ஸோ therefore HCF of a, b = 1. ஓகே, ஏன்னா அந்த ரெண்டு நம்பர் உங்களுக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க, கோப்ரைம் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து 6th கொஸ்டின் பாருங்கள். Find the area of a sector of a circle with radius 6 cm if the angle of sector is 60 degrees சொல்கிறாங்க. ஸோ ஏரியா ஆஃப் a sector. ஸோ ஏரியா ஆஃப் a sector இந்த என்ன யூனிட், ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிள்ஸ் யூனிட் 12. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் செக்டரோட ஃபார்முலா θ/360 × πr². ஸோ ரேடியஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, θவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அவ்வளோதான். கவனிங்க 6th கொஸ்டின். ஏரியா ஆஃப் எ செக்டர் இஸ் ஈக்குவல் டு θ/360 × πr². ஸோ θன்றது ஏரியா ஈக்குவல் டு 60/360 × 22/7 into radius என்ன கொடுத்துருக்காங்க 6 × 6. 0 0 cancel, 6 6 36, again 6 6 cancel. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வந்துடும் உங்களுக்கு 132 divided by 7. ஸோ 1 7s are 7,
remainder 6, 8 7s are 56, again remainder 6, so 8 7s are remainder 56, so 4, so 6 7s are 42. So அப்போ area equal to என்ன வந்துரும் உங்களுக்கு 18.86 centimeter square. So இதுதான் 6th question. Okay, so next 7th question என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. இது 6th questionல first question option இது, second option இதிலே ஒன்று கொடுத்திருக்காங்க. either a horse tied to a pole of 28 meter long rope, find the perimeter of the field where the horse can graze ன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இதே கொஷின் புக் கொஷின் தான் இதுவும் உங்களுக்கு. ஸோ இந்த 12.2ல் இந்த கொஷின் மாடல் இருக்கும். இதே மாதிரி ஹார்ஸ் டைட் டு எப்போன்னு சொல்லி அந்த கொஷின் தான் கொடுத்துருக்காங்க. வித் 28 மீட்டர் லாங் ரோப்புன்னு சொல்கிறாங்க, அதோட பெரிமீட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு டயக்ராம் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா கிளியராக இந்த கொஷினுக்கு வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்கில் டயக்ராம் இருக்கும். ஸோ இப்போ 7th கொஷின் கவனிங்க. சாரி 6th கொஷின்லேயே எதிராக ஒரு ஆப்ஷன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரெக்வயர்ட் பேராமீட்டர் முதல்ல ஹார்ஸ் வந்து கிரேஸ் இந்த ஃபீல்டு எப்படி இருக்கும் நமக்கு சர்க்கிள். ஓகே, ஹார்ஸ் கிரேட் பண்ணுறது ரேடியஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சர்க்கிள் அதோட ரேடியஸாக உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 28 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பெரிமீட்டர்ன்னும் போது நமக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன வந்துடும் 2πr. ஸோ 2π இன்ட்டு 28 சென்டிமீட்டர். ஸோ அப்போ 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு 28. So 1 7s are 7, 4 7s are 28. 22 into 4 88, 88 into 2 176 centimeter. So this is perimeter. Okay, so next 7th question. So 7th question என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. So in the given figure DE parallel to BC, angle ADE equal to 70 degree and angle BAC equal to 50 degree, then angle BCA அப்படின்னு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ DE parallel to BC அப்படின்ட்டாங்க. ஸோ DE parallel to BCனா நம்ம என்ன அப்ளை பண்ணலாம், பேசிக் ப்ரொபோர்ஷனல் தியரம் அப்ளை பண்ணலாம். டிவைடட் இன்ட்டு 2 ஈக்குவல் பார்ட்ஸ் ஃபஸ்ட்டு. ஸோ அடுத்து ஆங்கிள் ADE, ஸோ இந்த ஆங்கிள் 70 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ BAC இந்த ஆங்கிள் 50 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆங்கிள் BCA ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ முதல்ல டயக்ராம் பாருங்கள். ஸோ ABC, ஸோ இந்த பார்ட் D, இந்த பார்ட் E. ஸோ இதோட ஆங்கிள் நமக்கு தெரியாது. ஸோ ADE, ஸோ ADEன்றது உங்களுக்கு 70. ஸோ இந்த ஆங்கிள் 70. ஸோ நெக்ஸ்ட்டு BAC, ஸோ BACனா இந்த ஆங்கிள் 50 கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டுபிடிக்க சொல்கிறது ஆங்கிள் BCA. ஸோ இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு DE parallel to BCன்றது கிவனில் கொடுத்துருக்காங்க. ஸோ DE parallel to BC அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வில் பி ஈக்குவல் டிவைடட் இன்ட்டு 2 ஈக்குவல் பார்ட்ஸ்னு அர்த்தம். டிவைட் இன்ட்டு 2 ஈக்குவல் பார்ட்ஸ்னால் AD/DB ஈக்குவல் டு AE/EC. அப்போ இதோட ஆங்கிளும் கண்டிப்பாக நமக்கு எப்போ இருக்கும், DE parallel to BCனால ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ இது 70னா கண்டிப்பாக நமக்கு இதுவும் 70 டிகிரி. ஸோ இப்போது சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 180 டிகிரி ட்ரையாங்கிள் ABCயில். ஸோ அப்போ ஆங்கிள் A வந்து 50, ஸோ ஆங்கிள் B வந்து 70, ஆங்கிள் Cன்றது ஆங்கிள் BCA நமக்கு தெரியாது. ஸோ ஆங்கிள் BCA ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ 50 + 70, 50 + 70 120 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் BCA ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ அப்போ ஆங்கிள் BCA இஸ் ஈக்குவல் டு 180 - 120 60 டிகிரி. ஓகே, ஸோ இதுதான் ஆங்கிள் BCAவோட வேல்யூ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 7th கொஷின்லேயே ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிவன் ஃபிகர் AD ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர். ஸோ ADயோட வேல்யூ 2ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு BD ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு AE ஈக்குவல் டு 3.5. அடுத்து ACயோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 7ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இஸ் DE parallel to BC அப்படின்றாங்க. ஸோ DE parallel to BCனா நம்ம கண்டிஷன் எப்போ இருக்கணும், AD/DB ஈக்குவல் டு AE/ECன்னு இருக்கணும். ஸோ அப்போ முதல்ல இதை சப்ட்ராக்ட் பண்ணி இதோட வேல்யூ என்னன்னு எழுதுவோம். ஸோ இங்கே 7 டோட்டலாக இருக்குன்னா 3.5 சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு இங்கே என்ன வந்துடும் 3.5 வரும். ஸோ அப்போ AD/DB ஈக்குவல் டு AE/ECனா, ஸோ அப்போ ஆன்சர் எனக்கு AD/DBயோட வேல்யூ என்னது 2/3. AE/ECயோட வேல்யூ 3.5 / 3.5 1ன்னு வருது. ஸோ இதோட ஆன்சர் 2/3, இதோட ஆன்சர் 1. ஸோ
அப்போ ரெண்டுமே நமக்கு எப்படி வருது, நாட் ஈக்குவல்னு வருது. ஓகே, ஸோ 2/3 நாட் ஈக்குவல் டு 1. ஸோ 2/3 நாட் ஈக்குவல் டு 1னா கண்டிப்பாக உங்களுக்கு என்னது, டிஇ நாட் பேரலல் டு ஏசின்னு வந்துடும். ஸோ இங்கே எழுதுகிற அந்த கொஷின் அப்படியே 7th கொஷின் எழுதுகிற ஆப்ஷன் கேட்டுக்கிற கொஷின் இதுதான். ஸோ ஏ பி சி டி இ. ஸோ 2 3 3.5. ஸோ இது 7 minus 3.5 உங்களுக்கு என்ன வந்துடும், 3.5 வந்துடும். ஸோ ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. ஸோ இதுதான் பேசிக் ப்ரொபோஷனல் தியரம். ஸோ ஏடி பை டிபினா 2/3. ஸோ ஏஇ பை இசின்றது 3.5 டிவைடட் பை 3.5. ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு எப்படி வந்திருக்கு, நாட் ஈக்குவல்னு அர்த்தம். ஸோ நாட் ஈக்குவல்னு வந்துச்சுன்னா பை கான்வர்ஸ் பேசிக் ப்ரொபோஷனல் தியரம் நம்ம எழுதிடலாம். கான்வர்ஸ் பேசிக் ப்ரொபோஷனல் தியரம் இது ஈக்குவலாக இருந்தால் தான் டிஇ பேரலல் டு பிசி. ஸோ இப்போ வந்து நாட் ஈக்குவல்னு வரதுனால டிஇ நாட் பேரலல் டு பிசி, டிஇ நாட் பேரலல் டு பிசி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 8th கொஷின் பார்க்கலாம். ஸோ 8th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ த காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் ஏ சர்க்குலர் ஃபீல்ட் அட் த ரேட் ஆஃப் ₹24 per meter இஸ் 5280. ஃபைன் த ரேடியஸ் ஆஃப் த ஃபீல்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சர்க்குலர் ஃபீல்டோட ரேட் வந்து 24 மீட்டர் பெர் மீட்டர்னு சொல்கிறாங்க. அதோட உங்களுக்கு சர்க்குலர் ஃபீல்டோட காஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன கண்டுபிடிக்கணும்னா அதோட ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ கவனிங்க 8th கொஷின். ஸோ அப்போ லென்த் ஆஃப் ஃபென்ஸ் அப்படின்றது உங்களுக்கு என்ன வந்துடும், முதல்ல டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை அதோட ரேட். ஸோ டோட்டல் காஸ்ட் உங்களுக்கு கொஷினில் கொடுத்துட்டாங்க 5280. ஸோ இப்போ ரேட் எவ்வளோ உங்களுக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க, 24 per meter square. ஸோ இதை டிவைட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. ஸோ 124 சார் 24, 224 சார் 48, ரிமைண்டர் 4, அகெயின் 224 சார் 40, 0. ஸோ இதுதான் உங்களுக்கு லென்த். ஓகே, ஸோ இப்போ இந்த லென்த் வந்து 220 மீட்டர். ஸோ இப்போ இந்த லென்த்து தான் உங்களுக்கு என்னது, சர்க்கம்ஃபரன்ஸோட வேல்யூ. ஸோ அப்போ எல் அப்படின்றது சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா உங்களுக்கு என்னது, 2πr. எல்லோட வேல்யூ 220 ஈக்குவல் டு 2 × 22/7 இன்ட்டு ரேடியஸ். ஸோ டேரெக்டாக அதை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 10ன்னு வரும். ஸோ 1 2 சார் 2, 5 2 சார் 10 வந்துடும். ஸோ அப்போது ஆர் இஸ் ஈக்குவல் டு 7 × 5. ஸோ என்ன வந்துடும், 35 மீட்டர். ஸோ இதுதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ அடுத்து 9th கொஷின். ஸோ 9th கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். சேம் இதுவும் உங்களுக்கு புக் கொஷின் தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதில் கேட்டிருக்காங்க. எ ட்ரீ பிரேக்ஸ் டியூ டு ஸ்டார்ம். ஸோ இது எந்த கொஷின் உங்களுக்கு, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி எக்ஸசைஸ் 9.1 செகண்ட் கொஷின். எ ட்ரீ பிரேக்ஸ் டியூ டு ஸ்டார்ம் so that the broken part bends so that the top of the tree touches the ground where it makes an angle 30 degree. The distance between foot of the tree to the point where the top touches the ground is 8 meter. So find the height of a tree where it is broken கேட்டிருக்காங்க. ஸோ கொஷினில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்சிஆர்டியில் ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ட்ரீன்னு கேட்டிருப்பாங்க. ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ட்ரீ வேர் இட் இஸ் broken அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஷின் கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு எ ட்ரீ இருக்குது. ஸோ எ ட்ரீ பிரேக்ஸ் டியூ டு ஸ்டார்ம். ஸோ இந்த இடத்துல ஸ்டார்மில் பிரேக் ஆகுது. ஸோ தட் த broken part. ஸோ இந்த broken part top touches the ground. Okay, touches the ground, makes an angle 30 degree. The distance between foot of the tree to the point where the top touches the ground வந்து உங்களுக்கு என்னது 8 meter. Find the height of a tree where it is broken. எந்த இடத்துல broken ஆச்சோ அதோட ஹைட் கேட்குறாங்க. இது ஏற்கனவே இந்த பார்ட் உங்களுக்கு broke ஆகி கீழே வந்துருச்சு. கொஷின் நமக்கு என்சிஆர்டியில் டோட்டல் ஹைட் ஆஃப் ட்ரீ கேட்டிருப்பாங்க. ஆனால் broken பார்ட் இதில் விட்டுட்டு ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் எ ட்ரீ வேர் இட் இஸ் broken அப்படின்றாங்க. ஸோ இந்த பார்ட்லேருந்து நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஸோ இந்த பார்ட் டின்னு எடுத்துக்கலாம். நமக்கு ஏடி தேவையில்ல, ஏபி மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ அப்போ எனக்கு தேவை வந்து ஆப்போசிட் சைட் தேவை, அட்ஜசன்ட் சைட் கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நான் எடுக்க வேண்டியது tan. ஸோ tan 30 ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ஏபி பை அட்ஜசன்ட் சைட் பிசி. ஓகே, ஸோ tan 30யோட வேல்யூ 1/√3. ஸோ ஏபியோட வேல்யூ தெரியாது, பிசியோட வேல்யூ 8.
ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். √3 AB ஈக்குவல் டு 8. ஸோ AB ஈக்குவல் டு 8/√3 மீட்டர். ஸோ இதுதான் ஆன்சர் ஃபார் 9th கொஷின். அப்போ உங்களுக்கு ஹைட் ஆஃப் எ ட்ரீ வேர் த broken பார்ட் அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துடும், AB இஸ் ஈக்குவல் டு 8√3 மீட்டர்னு வந்துடும் 9th கொஷின். 8/√3 மீட்டர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 10th கொஷின் பாருங்கள். If the perimeter and area of a circle are numerically equal, find the radius of the circle. Okay, so இந்த question உங்களுக்கு book question தான், exercise 12.1ல 5th question. Okay, if the perimeter and the area of a circle are numerically equal அப்படின்றாங்க. So perimeter area of a circle numerically equal. So perimeter என்னது உங்களுக்கு, perimeter of circle 2πr, area of a circle πr square. இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்றாங்க. ஸோ பை கேன்சல், ஒரு ரேடியஸும் ஒரு இதுவும் கேன்சல். ஸோ ஆர் ஈக்குவல் டு உங்களுக்கு என்னது 2 யூனிட்ஸ். ஸோ இதுதான் ரேடியஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 11th கொஷின் பாருங்கள். வாட் இஸ் தி ரைட் த எம்பரிக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அமாங் மீன், மீடியன் அண்ட் மோட். ஓகே. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இந்த ஃபார்முலா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த ஃபார்முலா நம்ம ப்ராப்ளம்ஸில் யூஸ் பண்ணாதனால நிறைய பேர் இது ஒழுங்காக பார்த்துருக்க மாட்டாங்க. பட் ரிப்பீட்டடாக இந்த கொஷின் உங்களுக்கு ஒரு 1 மார்க் கொஷினில் கேட்பாங்க. எம்பரிக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மீன், மீடியன் அண்ட் மோட். ஓகே. ஸோ ஒரு இன்ட்ரோடக்ஷன்லேயே வந்துடும் உங்களுக்கு. அதை நான் ஷோ பண்ணிடுறேன் புக்கில், ஏன்னா நீங்கள் அதை பார்க்கும்போது அடுத்த வாட்டி உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். இதுதான் எம்பரிக்கல் ரிலேஷன்ஷிப். கவனிங்க. ஸோ த எம்பரிக்கல் ரிலேஷன் பிட்வீன் 3 measures of center tendency. ஸோ புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 286ல் கொடுத்துருப்பாங்க. ஸோ 3 மீடியன் ஈக்குவல் டு மோடு ப்ளஸ் 2 மீன். இதுதான் எம்பரிக்கல் ரிலேஷன்ஷிப். இது வந்து அடிக்கடிக்கு உங்களுக்கு ஒரு 1 மார்க் கொஷினில் கேட்பாங்க. ஆனால் இது நம்ம ப்ராப்ளம்ஸில் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். பட் இது ஒரு முக்கியமான 1 மார்க் கொஷின். ஓகே. ஸோ எம்பரிக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 3 measures of center tendencyனா இதுதான் ஆன்சர். 3 மீடியன் ஈக்குவல் டு மோடு ப்ளஸ் 2 மீன். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். So to divide a line segment internally in the ratio 3:5, we draw a ray BX such that angle CBX is an acute angle. What will be the minimum number of points to be located at equal distance on ray BX? ஸோ இது வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் யூனிட். இது எதை பேஸ் பண்ணினா எக்ஸைஸ் 11.1 ஃபஸ்ட்டு கொஷின் மட்டும் நமக்கு சிலபஸ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பிசின்ற லைன் வந்து 3:5 அப்படின்ற ரேஷியோவில் பிரிக்கிறாங்க. ஸோ 11th கொஷின். ஸோ இப்போ ஒரு லைன் பிசி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா 3:5ன்னு பிரிக்கிறாங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அக்யூட் ஆங்கிள் நான் பிஎக்ஸ்ன்றது ட்ரா பண்ணும்போது ஸோ இங்கே எத்தனை பார்ட் நான் பிரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி கொஷினை கொடுத்தாங்கன்னா இங்கே என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும் நமக்கு, 3:5. ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 3 + 5 = நமக்கு என்னது 8. ஸோ அப்போ 8 ஈக்குவல் பார்ட்ஸை நம்ம காம்பஸில் எப்படி பிரிப்போம், இங்கே பிரிப்போம். அதுதான் இங்கே ஜாயின் பண்ணுவோம். ஸோ அப்போ ஆன்சர் உங்களுக்கு என்னென்னா 8. இதுதான் ஆன்சர். ஸோ எத்தனை பார்ட்ஸாக நம்ம பிரிப்போம்ன்றது மட்டும்தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சர் உங்களுக்கு 3 + 5 8. ஸோ கொஷின் பாருங்கள் இங்கே, வாட் வில் பி தி மினிமம் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் லொக்கேட்டட் அட் a equal distance on a ray BX. ஸோ எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸ் நான் பிரிப்பேன், 8 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிப்பேன். நெக்ஸ்ட்டு 13th கொஷின். ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் p does the pair of equation 4x + py + 8 = 0 and 2x + 2y + 2 = 0 has unique solution அப்படின்றாங்க. ஸோ முதல்ல யூனிக் சொல்யூஷனோட கண்டிஷன் என்னன்னு தெரியணும். ஸோ 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு நீங்கள் யூனிக் சொல்யூஷனோட கண்டிஷனில் எழுதுன்றாங்க. ஓகே. ஸோ 13th கொஷின். ஸோ யூனிக் சொல்யூஷன்னா என்ன உங்களுக்கு முதல்ல கவனிங்க. எம்பரிக்கல் ரிலேஷன் பார்த்தாச்சு. ஸோ யூனிக் சொல்யூஷன்னா a1/a2 is not equal to b1/b2. இதுதான் யூனிக் சொல்யூஷனோட கண்டிஷன். ஓகே. ஸோ இப்போ a1/a2 நம்ம கொஷினில் a1/a2 என்னது 4/2 is not equal to p/2. ஸோ இதுதான் நமக்கு கொஷினில் கொடுத்துருக்குது. ஸோ 13th கொஷின் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா 4x + py + 8 = 0. ஸோ 2x + 2y + 2 = 0. ஸோ a1/a2னா 4/2 and not equal to p/2ன்னு வருது. ஸோ இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா ஸோ 2ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ p/2 not equal to 2. ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன வந்துடும், p not equal to 4 வந்துடும்.
ஓகே ஸோ ஏன்னா கொடுத்துருக்கிற கண்டிஷன் உங்களுக்கு யூனிக் சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ a1/a2 not equal to b1/b2. therefore for all real values except for the given pair of linear equation is unique solution. Equations is unique solutions. Okay, so next 14th question. So 14th question என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதில் 13th இன்னொரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ வாட் டைப் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் வில் பி ரெப்ரசன்டட் பை தி சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் 2x + 3y = 5 and 4x + 6y = 7 கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ என்னென்ன ஈக்குவேஷன் அப்படின்னா, ஸோ இது 13th எய்தர் ஆர் ஆப்ஷன். ஓகே ஸோ முதல்ல என்னென்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, 2x + 3y = 5, நெக்ஸ்ட்டு 4x + 6y = 7. ஓகே ஸோ இந்த 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை a1/a2 b1/b2 கண்டுபிடிச்சா தான் அது என்னன்னு தெரியும். ஸோ டேரெக்டாகவே நம்ம இது பார்த்தா தெரியும். இதுக்கு ஆன்சர் 1/2, 2/4, இதுக்கும் ஆன்சர் 1/2, பட் இதுக்கு ஆன்சர் என்ன வருது உங்களுக்கு 5/7. ஸோ இப்போ a1/a2 = 2/4னா ஆன்சர் 1/2. ஸோ நெக்ஸ்ட்டு b1/b2 = 3/6னா ஆன்சர் 1/2, பட் c1/c2 உங்களுக்கு என்ன வந்திருக்கு 5/7 வந்திருக்கு. ஸோ அப்போது a1/a2 = b1/b2, ஸோ இட் இஸ் நாட் ஈக்குவல் டு c1/c2. ஓகே ஸோ இப்போ இது இந்த கண்டிஷன் உங்களுக்கு என்னது parallel லைன். ஓகே ஸோ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா தெரியும் a1/a2 = b1/b2, ஸோ இஸ் நாட் ஈக்குவல் டு c1/c2ன்னு வர்றது உங்களுக்கு என்னது parallel லைன். அது எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ நமக்கு என்னது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் parallel line. ஓகே ஸோ therefore the given system of equations will represent parallel lines. Okay, so next 14th question. So 14th question என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ப்ராபபிலிட்டியில் கேட்டிருக்காங்க, ஈஸியான கொஷின் தான். A bag contains 3 red balls and 5 black balls. A ball is drawn at random from the bag. What is the probability that ball drawn is red அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல நமக்கு டோட்டல் பால்ஸ் என்னது 3 + 5 8 பால்ஸ். ரெட் பால் மட்டும் எத்தனை இருக்குது 3 ரெட் பால்ஸ். ஸோ 3/8. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் பால் இஸ் ஈக்குவல் டு 3/8. ஸோ அடுத்து a die is thrown once, what is the probability of getting a prime number அப்படின்றாங்க. ஓகே ஒரே ஒரு டை சிங்கிள் டைம் த்ரோ பண்ணுறாங்க. ஸோ அதில் ப்ரைம் நம்பர் வரதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டின்றாங்க. ஸோ முதல்ல ஒரு டை த்ரோ பண்ணும்போது 14th எய்தர் ஆர் ஆப்ஷன் உங்களுக்கு டோட்டல் பாசிபிலிட்டி சாம்பிள் ஸ்பேஸ் உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா 1 2 3 4 5 6. ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ப்ரைம் நம்பர். ஓகே ஸோ இதில் எது உங்களுக்கு ப்ரைம் நம்பர் 1 வராது. ஸோ 2 3 5 இது 3 தான் ப்ரைம் நம்பர் 3. இப்போ டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ் எத்தனை இருக்குது 6. ஸோ 3/6 ஈக்குவல் டு ஆன்சர் உங்களுக்கு என்னது ப்ரைம் 1/2 இதுதான் ஆன்சர். ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு 15th கொஷின். ஸோ 15th கொஷின் உங்களுக்கு என்ன தான் புக் கொஷின் தான். So a tower stands vertically on the ground from a point on the ground which is 15 meter away from the foot of a tower. The angle of elevation top of a tower is found to be 60 degree. So find the height of a tower அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கவனிங்க. So tower which is 15 meter away from the foot of a tower. The angle of inclination 60 degree. So A B C. Find the height of a tower அப்படின்றாங்க. ஸோ ஆப்போசிட் சைட் கண்டுபிடிக்கணும், அட்ஜசன்ட் சைடு எனக்கு தெரியும். அப்புறம் என்ன எடுத்துக்கணும் tan. ஸோ tan 60 = AB/BC. ஸோ tan 60யோட வேல்யூ உங்களுக்கு என்ன வந்துடும் √3. ஸோ AB எனக்கு தெரியாது, BCயோட வேல்யூ 15. ஸோ
ஸோ அப்போ ஏபியோட வேல்யூ எனக்கு ஆன்சர் என்னது 15√3 மீட்டர். ஓகே, ஸோ லாஸ்ட் கொஷின் 1 மார்க்கில் இதுதான். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவன் நாட் ஈஸ் அப்படின்றாங்க. இது ஒரு முக்கியமான ப்ராபபிலிட்டியில் ஒரு பேசிக்கான கொஷின். ஸோ பி ஆஃப் இ ப்ளஸ் பி ஆஃப் நாட் இ ஈக்குவல் டு உங்களுக்கு என்னது 1. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் நம்ம புக்கில் பார்த்துருப்போம் நிறைய கொஷினில். பி ஆஃப் இ ப்ளஸ் பி ஆஃப் இ பார் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ ஆன்சர் என்னது உங்களுக்கு 1ன்றது தான் ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்த கொஷின்ஸ் எல்லாமே செக்ஷன் 1 சாம்பிள் பேப்பரில் செக்ஷன் 1 மட்டும் பார்த்துருக்கோம். நாளைக்கு வந்து கேஸ் ஸ்டடி பேஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ 1 by 1 டே இது மாதிரி ஒரு செஷனில் லைனாக பார்த்துடலாம். சரிங்களா? தேங்க்யூ.